இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பக்காவான சேவிங்ஸ் டெக்னிக் பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சேவிங்ஸ் டெக்னிக்கை ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன ரிவ்யூஸ் எல்லாம் இந்த சேவிங்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினேன், இந்த சேவிங்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் ஒரு பைக் வாங்கினேன், இந்த சேவிங்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நான் இந்த வாட்டி வெக்கேஷன் ட்ராவல் போனேன், இந்த சேவிங்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி என் பையனுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த சேவிங்ஸ் டெக்னிக்கை அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சேவிங்ஸ் டெக்னிக்கை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அந்த சேவிங்ஸ் டெக்னிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். இந்த சேவிங்ஸ் டெக்னிக்குடைய பேர் 2x ஸ்கீம். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஆனால் தெரியாதவங்க இந்த சேவிங்ஸ் டெக்னிக்கை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது எவ்வளோ யூஸ்ஃபுல்ன்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு பேர் 2x ஸ்கீம். முக்கியமாக நான் சொல்ல வந்தது, இந்த சேவிங்ஸ் டெக்னிக்கை உங்களுடைய குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இன்கல்கேட் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த சேவிங்ஸ் டெக்னிக்கோடைய பேர் 2x ஸ்கீம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற இன்றைக்கி நீங்கள் இந்த 2x ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு காயின் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காயின் பாக்ஸ் எடுத்து சேவ் பண்ணலாம். இல்லைனா இந்த 2x ஸ்கீமுக்குன்னு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு இதை நீங்கள் சேவ் பண்ணலாம். வேறு எந்த மணியும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ணக்கூடாது, ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. அந்த 2x ஸ்கீமுக்குன்னு மட்டும் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கணும். இல்லை அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னா நீங்கள் ஒரு உண்டியல் எடுத்து கூட இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நம்பர் 1. நம்பர் 2, இதை நான் டெய்லி தான் பண்ணணுமா, இதை நான் வாரத்தில் ஒரு நாள் பண்ணால் போதாதா, மாதத்தில் இவ்வளோ ரூபா வருது நான் கனெக்ட் பண்ணி போட்டால் போதாதான்னு நிறைய பேர் கேட்டாங்க என்ன. பட் இதை டெய்லி பண்ணுறது எதுக்குன்னா, அந்த ஹேபிட் நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக டெய்லி சேவ் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளோட டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம டெய்லி சேவ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த டெய்லி சேவிங்ஸ் ஹேபிட்டை இந்த 2x ஸ்கீம் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இன்கல்கேட் பண்ணிடும். அதனால் இதை வீக்லி மந்த்லி பண்ணுறதை விட இதை டெய்லி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அந்த 2x ஸ்கீம் பற்றி இப்போ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி தான் நான் இந்த வீடியோ பார்க்குறேன். இந்த வீடியோ பார்க்குற இன்றைக்கி நான் 2x ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி இன்றைக்கி நான் ஒரு காயின் பாக்ஸ் எடுத்து அதில் 2 ரூபா போடுறேன். ஸோ அதில் நான் 2 ரூபா போடுறேன். மறுநாள் நாளைக்கு நீங்கள் இந்த 2 ரூபா கூட 2 ரூபீஸை மல்டிப்ளை பண்ணி போடணும் அந்த காயின் பாக்ஸில். அப்போது 4 ரூபா போடணும். 3வது நாள் முந்தின நாள் நான் 4 ரூபா போட்டேன், அது கூட 2 ரூபீஸை மல்டிப்ளை பண்ணி 8 ரூபா போடணும். 4வது நாள் 16 ரூபா போடணும். 5வது நாள் 32 ரூபா போடணும். 6வது நாள் 64 ரூபா போடணும். 7வது நாள் 128 ரூபா போடணும். 8வது நாள் 256 ரூபா போடணும். இதை பார்த்த உடனே நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் பாசிபிளா, அப்படியே போயிட்டே இருக்கும், 1024 அப்புறம் 2048 அப்படியே போயிட்டே இருக்குமே, இதெல்லாம் பாசிபிளான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் ஹேண்டில் பண்ணால் உங்களோட லைஃப்பில் நிறைய ஃபினான்ஷியல் மேஜிக்ஸ் நடக்கிறதுக்கான ஸ்கோப் அதிகமாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்னால் ஒரு நாளைக்கு 256 ரூபாலாம் போட முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் 256 ரூபா வரைக்குமே போக வேண்டாம். ஒரு வாரத்தில் மொத்தம் 7 நாள், சரிங்களா? என்னால் ஒரு நாளைக்கு 32 ரூபா வரைக்கும் தான் சேவே பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் 5 நாள் நான் சேவ் பண்ணியிருக்கேன். 2 ரூபா, 4 ரூபா, 8 ரூபா, 16 ரூபா, 32 ரூபா, 5 நாள் நான் இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணியிருக்கேன்.
6வது நாள் நான் திருப்பியும் ரூ. 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 7வது நாள் ரூ. 4. மொத்தம் ஒரு வாரத்தில் 7 நாளில் நான் ரூ. 68 சேவ் பண்ணுறேன். ஒரு வருஷத்தில் 52 வாரம் கஷ்டமே படாமல் ஒரு வாரத்தில் ரூ. 68, ஒரு நாளைக்கு ரூ. 2 தொடங்கி ஒரு வருஷத்தில் எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் நான் எந்த ஒரு செலவையும் குறைக்காமல் ரொம்ப ஈஸியாக ரூ. 3536 நம்ம ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். இல்லை, என்னால் ரூ. 256 வரைக்கும் ஒரு நாளைக்கு சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தால் அந்த கால்குலேஷனையும் நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். 2, 4, 8, 16, 32, 64, 128, 256. ஸோ 8 நாளுக்கு நான் இந்த அமௌண்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னால் ரூ. 256 மேலெலாம் போட முடியாது அப்படின்னா திருப்பியும் நீங்கள் ரூ. 2, ரூ. 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது சிம்பிள், நீங்கள் எவ்வளோ ரூபா அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு சேவ் பண்ண முடியுமோ அது வரைக்கும் மறுநாள் திருப்பி ரூ. 2லேருந்தே திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இப்போது 10 நாளைக்கு ரூ. 516 சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிவிட்டு வருஷத்தில் மொத்தம் 360 நாள், 10 நாளைக்கு ரூ. 516 இன்ட்டு 36, 36 10 360 நாளைக்கு கஷ்டமே படாமல் ரூ. 18,576 நான் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கீமை நான் ₹1024 வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னால் 48,000 to 52,000 வரைக்கும் ஈஸியாக எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் சேவ் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ஸ்கீமை நான் உங்ககிட்ட இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணேன். இந்த ஸ்கீமில் சேவ் பண்ண பணத்தை எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்றத, இந்த ஸ்கீமில் நீங்கள் சேவ் பண்ண பணத்தை எப்படி க்ரோ பண்ணி அந்த க்ரோ பண்ண பணத்திலேருந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் இன்கம் எடுக்கிறது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.